அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மே 2ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து எஜ்எக்ஸ் நிஃப்டி மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஜ்எக்ஸ் நிஃப்டி வந்து 16,864 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ நேரம் 7 மணி 28 நிமிடங்கள். இன்னும் 2 மணி நேரம் வர்த்தகம் இருக்குது, ஆரம்பமாக இருக்குது. இப்போ மார்க்கெட் 16,865 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய லெவல்ஸை பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 16,958, வைட் ரேஞ்சோட பாட்டம் அப்படிங்கிறது 16,806. அப்போது 16,958க்கு கீழே சந்தை இருப்பதே நம்ம வந்து கால் ஆப்ஷனை பார்க்கக்கூடிய தகுதி நம்ம பார்க்கக்கூடாது. தகுதிங்கிறத விட அந்த வாய்ப்பை நம்ம தேடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு 16,958க்கு கீழே புட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ புட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற வர கால் ஆப்ஷனுடைய இந்த மணி ஐடிஎம் சொல்லுவாங்க, ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு அங்கிருந்து ஏற்றத்திற்கு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கிற வர கால் ஆப்ஷனால் மிகப்பெரிய தூரத்துக்கு இழுத்துட்டு வர முடியாது. அப்போ அதனால் அதனுடைய டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும்போது அதனை வியாபாரம் செய்வது சிறப்பாக இருக்காது. ரைட்டர்ஸ்க்கான எப்படி இருக்கலாம், ஆனால் பையர்ஸ் கால் ஆப்ஷனை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு கால் ஆப்ஷனுடைய ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல முயற்சி செய்யும்போது ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நிறைய ஸ்டாப் லாஸஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம கால் ஆப்ஷனை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற இம்பேக்ட் பண்ணுறோம். 16,958 கீழே, அது 16,800க்கு கீழே போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலில் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இம்பேக்டட் அது கீழே இருக்கும்போது அவங்களுடைய வீரியம் குறையாமல் நம்ம கால் ஆப்ஷன்ஸை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்காது. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸோடைய அட்டவணை நம்மளுக்கு பார்க்கணும். நிஃப்டி இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17,300 கால், 400 கால், 300 புட், இது மல்டிபிள் ஹெட்ஜ்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 17,500 கால், 17,200 புட், 17,000 புட் வர நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17,000 அப்படிங்கிறதும் 17,300 அப்படிங்கிறது ரொம்ப மேஜர் லெவலாக இருக்கும். ஸோ 17,000 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 100 ரூபாய் வர்த்தகமாக இருக்குது, கடைசி வர்த்தகம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17,000 புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு 16,900 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ மார்க்கெட் 16,850 வர்த்தகம் ஆக போகுது. ஏன்னா நேற்று முடிவுற்றது வந்து 17,100. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200லிருந்து 250 புள்ளிகள் மைனஸில் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போ 17,000 புட் என்ன விலை இருப்பான் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த ரேஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 180ல் இருந்து 210க்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 180 to 210, இது 210க்கு மேல் நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தால் அப்போ மார்க்கெட் வந்து 16,850க்கு கீழே நிலை பெற்றுச்சுன்னா மிகப்பெரிய இம்பேக்டட் வந்து கீழே கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் 17,000 புட்டோட மெயின் ரெசிஸ்டன்ஸாக எங்கே இருக்க போகுதுன்னா 210 தான் இருக்க போகுது, 210 ரூபாய். அந்த 210 ரூபாய் கடந்து நிற்கிறதா இல்லை நிற்கலையா? அப்போ 210ஐ கடந்து அதற்கு மேல் நிற்கக்கூடிய தகுதி வந்துட்டு 17,000 புட்டுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சந்தை வந்து அதற்கப்புறம் கீழே போகிறது வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகலாம், இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் கீழே போகாமையும் இருக்கலாம். ஸோ 17,000 புட் ஆப்ஷனுடைய தகுதிக்கு நம்மளுக்கு 210 அதுதான் ரொம்ப முக்கியம், மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ அதற்கு தகுந்தவாறு நம்மளோட வியாபார அமைப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி 200 புள்ளி மைனஸ்னால் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து 500லேருந்து 600 புள்ளி மைனஸில் வரக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து 35,500 புட்டை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ 35,500 புட்டோட இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 180 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு பார்த்துட்டா 35,500 புட்டுக்கு வந்துட்டு அவனுடைய 170ல் இருந்து கிட்டத்தட்ட 190 அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, மன்னிக்கவும்
340 இருந்து 370 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 35,500 புட்டுக்கு. அப்போ இந்த 340 to 370 கடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலே மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு 35,500க்கு கீழே இருக்கக்கூடிய தகுதி இருக்க போகுது. அதே மாதிரி 35,500 புட்டுக்கு வந்து 180 ரூபாய்க்கும் போது 35,330 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஆனால் இவன் 370க்கு மேலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து இதனை பிரேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் சந்தை வந்து நல்ல ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதனால் 35,330 35,500 வந்து ஒரு வால்டைல் ஜோனுக்குள்ளே இருந்து 35,500க்கு மேலே நிலை பெற இம்பேக்டட் இருந்ததுன்னா சந்தை எப்படியெல்லாம் மாறலாம் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. அதனால் சந்தை வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு இவங்களோட வெயிட் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் பேங்க் நிஃப்டியோட பார்த்துக்கோங்க. 35,711 35,340. ஸோ இந்த ரேஞ்ச் அப்போ 35,500ங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ 35,711க்கு கீழே இருக்கிற வர அது புட் ஆப்ஷன்ஸோட வீடியம் ஜாஸ்தியாக இருக்கிற வர கால் ஆப்ஷனை எடுக்கிறவங்களுக்கு அதனுடைய டெல்டா வேல்யூ குறைவாகத்தான் கிடைக்கும். அதாவது ப்ராஃபிட் கிடைக்கலாம், அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஆனால் அந்த டெல்டா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இதுக்குண்டான ரிஸ்க் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்காது. புட் ஆப்ஷன்ஸ் வந்து வீரியம் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் அமையறக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனை தெரிந்து வர்த்தகம் செய்ய முற்படணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.